ஏன்னா இப்ப எல்லாரும் பேசினாங்க, கஷ்டத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். நானும் கஷ்டத்தை பத்தி பேச விரும்பல. அடுத்து என்ன பண்ணலான்றத நான் பத்தி சொல்றேன். கஷ்டம் சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க டம்ப் பண்ணுவாங்க. டம்ப் பண்றது அவங்க வேலை, நம்ம டம்ப் ஆகாம இருக்கணும். இல்ல எழுந்து நிக்கிறது தான் நம்ம வேலை. நீங்க ஆக்சுவலி நீங்க சிங்கிள் பேரண்ட் சொல்ல மாட்டேன், நீங்க சிங்கிள் லிரிசிஸ்ட். செம. இன்னொன்னு என்னன்னா, ஒரு எறும்புனா கடிக்கதான் செய்யும், சிங்கம்னா உரிமைதான் செய்யும். நம்ம அதுக்கு பயப்படாம போகணும். என்ன டம்ப் பண்ணிட்டான், நீ என்ன விட மாட்டியா, இந்த சைடு நோவேவா, நான் அடுத்தவே பாத்துட்டு போறேன், இந்த சைடு டேக் டைவர்ஷனா, நான் அந்த சைடு போறேன், போயிட்டே இருக்கேன். இப்பவும் கவிதையில தான் முடிக்கிறீங்க, கவிதையில ஆரம்பிச்சீங்க. இதுவே மேம் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இங்க வந்துட்டோம். நம்ம ஃபீமேல் இங்க வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தான், நம்ம கஷ்டத்தை பார்த்தாலும் நம்ம இங்க வராங்க. சொல்றியா சொல்லிக்கோ, ஓகே, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போறேன், நீங்க கண்டிப்பா லிரிசிஸ்ட் ஆயிடுவீங்க. அப்படி எழுதுறீங்க, செம்மையா இருக்கும். நம்ம யாரு குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி நம்ம பாட்டுக்கு நம்ம ரோட்ல போயிட்டே இருப்போம். யார் பண்ணாலும் சரி, ஓகே பண்ணிக்கோ, நான் பாட்டுக்கு என் ரூட்ல போறேன்னு சொல்லி ஒரு யங்ஸ்டரா நான் ஒரு இது சொல்றேன்.